அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீருக்கு பதில் செய்வார். உங்கள் கண்ணீரின் மீது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, மாறுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள். வேதம் சொல்லப்படுகிறது, நம்முடைய கண்ணீருக்கு பதில் செய்வார், நம்முடைய கண்ணீருக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் தாமே உங்கள் கண்ணீரியாவை துடைப்பார் என்று சொல்லுகிறார். ஆம், அவருடைய காயப்பட்ட கரங்கள், நம்மை அணைத்துக் கொள்கிற கரங்கள், நமக்காக நன்மையே செய்த கரம், பயங்கரமான பராக்கிரம நிறைந்த மகிமை நிறைந்த கரம் இறங்கி வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கும். கண்ணீரை துடைக்கும் என்றால் எதற்கெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எதற்கெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எவையெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் முடிவை உண்டாக்க போகிறார். ஆமென். முடிவு உண்டாக போகிறது. உன் கண்ணீருக்கு முடிவு, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாட்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:17 சொல்லப்படுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டை நடத்துவார். தேவன் தாமே உன் கண்ணீர் யாவை துடைப்பார் என்றார். அதே வெளிப்படுத்தல் 21:4 சொல்லப்படுகிறது, இவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லப்படுகிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பூமியில் இருக்கிற கண்ணீர் ஒன்று உண்டு, பரலோகத்தில் கண்ணீர் இல்லை. பூமியில கண்ணீர் துடைக்கப்படும், பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். பரலோகத்தில் நம்ம அழ வேண்டிய அவசியம் இருக்காது. வருத்தங்களோ, சாபங்களோ, துக்கங்களோ, போராட்டங்களோ இருக்காது. என் அன்புக்குரியவர், ஆனால் இந்த வார்த்தைகள் இங்கே நமக்கு வெற்றியாக, ஆறுதலாக, நன்மையாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் என் கண்ணீரை துடைப்பார், என் கண்ணீருக்கு அற்புதம் செய்வார், என் கண்ணீர் அதிசயமாய் மாறும், என் கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டுக்கும் என் தேவன் அற்புதமான காரியத்தை, வெற்றியை, ஜெயத்தை, நன்மையை எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 30:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி அழுது கொண்டிராய், இனி அழுது கொண்டிராய். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் கர்த்தராகிய தேவன் உருக்கமாய் இறங்கி வந்து அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள, அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிற நாட்கள் வந்து விட்டது. வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25 சொல்லப்பட, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் தாங்க சொல்றாரு, உங்க கண்ணீரை தொடச்சி நீக்கிடுவேன் கர்த்தர் சொல்றாருங்க, கிளீன் பண்ணிடுவேன்னு சொல்றாருங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்றாருங்க. ஆமாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை போல நமக்கு நன்மை செய்கிற, நம்முடைய கண்ணீருக்கு பதில் செய்கிற, நம்முடைய பாடுகளுக்கு பதில் செய்கிற தேவன் ஒருவருங்க. வேதம் சொல்லப்பட 2 ராஜாக்கள் 25 வாசித்து பாருங்க. அங்க எசேக்கியா தன் குணமாக்கப்படும்படி அழுகிறார், தன் வியாதி நீங்கும்படி அழுகிறார். அவர் மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார், நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவருடைய கண்ணீர் என்ன? அவருக்கு அற்புதத்தை நிகழ்த்தியது. அவர் சுஸ்தமாக்கப்பட்டார். அவருக்கு ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். மறுபடியும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அபிஷேகம், மறுபடியும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், தேவனோடு கூட இணைந்து நடக்க ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய வேலையை செய்ய ஒரு அபிஷேகம் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தாவீது தேவனே என்னை குணமாக்கும் என்று சொல்லி இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழும் பொழுது
போராடும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பெரிய ஒரு அவமானம் வரும் பொழுது, கடன் பிரச்சனை வரும் பொழுது, ஒரு தேவை வரும் பொழுது ஒன்று செய்யுங்கள். தேவனுடைய இரக்கத்திற்காக கண்ணீர் வடித்து அழுங்கள். தேவனே என்னை குணமாக்கும், எனக்கு இறங்கும், என் ஆத்மா தோய்ந்து போகிறது, நான் பலனடைந்து பலவீனப்பட்டிருக்கிறேன், என் எலும்புகள் எல்லாம் உட்கால் கொண்டது, என் படுக்கையெல்லாம் ஈரமாக்கினேன் என்று சொல்லி தாவீதை போல கதறி அழுங்கள். அழும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அழுகையின் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு விசுவாசம், ஒரு ஆவின் நிறைவு, பரிசுத்தாவின் வல்லமை அவரை நிரப்புகிறது. மறுபடியும் அவர் படுக்கை மாற்றப்பட்டு, அவர் குணமாக்கப்பட்டு, சத்துருளுக்கு முன்பாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டு, மறுபடியும் எழும்பி தேவனுக்காய் அவர் பணி செய்கிறார், தன் ராஜ்யத்தை நடத்துகிறார். ஆம், உங்கள் வாழ்க்கையை நடத்த, உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் வேலையை நடத்த, உங்கள் பிசினஸ் நடத்த, ஒரு பலவிதமான கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு பதில், உன் கண்ணீரிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார், உன் போராட்டங்கள் மாற போகிறது, நீ எழும்பி பிரகாசிக்க போகிறார். கர்த்தர் உன்னை குணமாக்குவார், உன் வியாதி குணமாக்கப்படும், உன் பிரச்சனை குணமாக்கப்படும், உன் போராட்டங்கள் குணமாக்கப்படும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை உன் கண்ணீருக்கு என்ன பிரச்சனை, உன் கண்ணீர் ஏன் வருகிறது, எதற்காக இந்த போராட்டங்கள் வருகிறது என்பதை நீங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டும். இங்கே பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியான ஸ்திரீ தன் பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அவள் அழுகிறதை பார்க்க முடிகிறது. அவள் தன்னுடைய பாவத்தை கண்ணீராலே என்ன செய்கிறார், தேவனுடைய பாதத்தை, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நனைத்து அதை துடைத்து பரிமள தைலத்தை போட்டு முத்தமிட்டு கொண்டே இருந்தால் இயேசு சொன்னார், நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது. ஆமென். தேவனுடைய பாதத்தை பிடித்து அவருடைய சமூகத்தில் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்களுக்காக நீங்கள் அழுங்கள், அப்பொழுது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. மத்தேயு 26-27 வாசித்து பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன், சிலுவை வரைக்கும் மரணம் நம்மை பிரிக்காது அப்படி என்று சொன்ன பேதுரு சேவல் கோருவதற்கு முன்னே 3 தரம் மறுதலிக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தை நினைத்து கொண்டு பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னித்து சொன்ன வசனத்தை நினைவுத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். அதே போல நீ என்னை காட்டி கொடுப்பா என்று சொன்ன யூதாஸ் என்ன பண்ணார், மனம் கசந்து அழல. பட் அவர் என்ன செஞ்சாரு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தோமே என்று சொல்லி போய் அவர் நாண்டு கொண்டு செத்தார், தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார். நன்றாக கவனிங்கள், யூதாஸ் அந்த நேரத்தில் மனக்கசந்து அழுது ஆண்டுடைய சிலுவை முன்னே வந்து முழங்கால் படிட்டு இருந்தால் யூதாஸுக்கு விடுதலை கிடைத்திருக்கும், ஒரு மனம் திரும்பலை, ரட்சிப்பு கிடைத்திருக்கும். ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறார், மனமாற்றத்தை விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு தண்டிப்பே, உங்களை அழிச்சிருவேன் ஆண்டவர் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நீங்க மனம் திரும்பும் பொழுது வாழ்க்கை, மனம் திரும்பும் போது பிளஸிங், மனம் திரும்பும் பொழுது ரட்சிப்பு, மனம் திரும்பும் பொழுது சுகம், மனம் திரும்பும் போது ஆரோக்கியம், மனம் திரும்பும் போது வெற்றி, மனம் திரும்பும் பொழுது உங்களுக்குரிய எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்குரியதாய் மாறிவிடுகிறது. நான் மனம் திரும்பும் பொழுது, பேதுரு மனம் திரும்பின பிறகுதான் இயேசு அவருக்கு தரிசனமாகிறார், அவரை முதன்மையான இடத்துல வைக்கிறார், அப்போஸ்தலர்களை பிரதானமாக இருக்கிறார், அற்புத அடையாளங்கள் அவரை கொண்டு செய்கிறார், அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், மரித்தவர்களை எழுப்புகிறார், நிழல்பட்டவர்கள் சுகமாகிறார்கள். அத்தனை பெரிய பாக்கியத்தை பேதுரு கொடுத்தார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாவியான ஸ்திரீ கூட இயேசுக்கு சீஷராய் மாறி தேவனுக்கு பணி செய்கிறவளாய் மாறினார். ஹல்லேலூயா. பிற்பாடு சொல்லப்படுகிறது, அவளுடைய சகோதரனுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடித்தவருடைய சகோதரனையே உயிரோடு எழுப்பிக் கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் கசந்து அழுது உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அப்படி அறிக்கையிட்டு அழும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் கொடுத்து விடுவார். 3வது, உங்கள் கண்ணீர் துடைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் போக வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் மண்டியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடியுங்கள். ஆக அவருடைய கண்ணீருக்கு பதில் கிடைத்தது, அற்புதம் நடந்தது.
ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது. அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் செய்வார். துறவை உண்டாக்குவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சாமுவேலை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுவார். உங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவனுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் எரேமியாவின் கண்ணீர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 9:1 என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமா இருக்கு. அப்பொழுது என் ஜனமாகி குமாரத்தை கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவு பகல் அழுவேன். பாருங்க, தேசத்துக்காய் அழுது கொண்டிருக்கிற எரேமியா. லூக்கா 19:14 ஏசாயா 53:3 இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் சமீபமாய் வந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என்னால் உனக்கு கிடைத்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கேற்றவைகளை சிந்தியாமல் போகிறாயே, ரட்சிப்புக்கேற்றவைகளை சிந்தியாமல் போகிறாயே. என் அன்புக்குரியவர்களே, தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்களே, நன்றாக நீங்கள் இயேசு உங்களுக்காய் கண்ணீர் விட்டிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, ஒருவரும் பிசாசு பிடியில் போதையில் பல பிரச்சனையில் விழுந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவைக்கும் போய் நமக்காய் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். இனி வருத்தமும் கண்ணீரெல்லாம் நீக்கப்படுவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாக்கத்தான் இன்றைக்கு கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு பதில் செய்கிற நாள். இன்றைக்கு அவர்களுக்கு கண்ணீரின் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற நாள். அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கிற நாள். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்கான நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.